விஜய் வந்து அந்த ஃபேமிலி பொய்யான ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடியும் நிரூபிக்கிறாரு. இதனால வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து சொல்றாங்க, முத்துமலர் அவங்க வாயாலேயே சொல்றாங்க, இந்த மாரி நாங்க நடிக்க தான் வந்தோம். பசுபதி தான் எங்கள நடிக்க வச்சாரு. எல்லா விஷயத்தையும் பசுபதி தான் சொன்னாரு. உங்க வீட்டுக்காரர பத்தின எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அவரு எப்படி இருப்பாரு? என்ன பண்ணுவாரு? ஏது பண்ணுவாரு? அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது? எல்லாத்தையுமே சொன்னாரு. கால் அடிபட்டு வந்து வீட்ல இருந்தது கூட சொன்னாரு. அதெல்லாம் கூட சொல்லி தான் அவங்கள நம்ப வைக்கணும்னு சொன்னாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து அவர்கிட்ட கேட்டு இந்த மாரி நடந்தோம். உண்மையிலேயே உங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோனே செமையா டென்ஷனாகி எல்லாரும் அவங்கள போட்டு செமையா திட்டுறாங்க. அடுத்து வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துக்கு காரணம் பசுபதி தான் சொல்லிட்டு பசுபதி எல்லாருமே திட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில சரி பசுபதி வந்து காரணம்னா, அப்புறம் எதுக்காக வந்து என் மாமா வந்து இந்த மாரி சொல்லணும் அப்படின்னு கங்கா கேட்டோனே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து அப்போ குமரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, உண்மையை சொல்லு குமரன் உங்கள் கஸ்டடியில் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே வராங்க. உடனே வந்து நீங்கள் நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அத்தை, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. உண்மையிலேயே வந்து குமரன் எங்கே போனான்னு தெரியல. அங்கேயும் இல்லை, வேலை செஞ்ச இடத்துலன்னு பயங்கரமாக அழறாங்க. தாங்க முடியாமல் காங்க அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்க பிள்ளை? ஆமாம் குமரனை அவங்க தான் வச்சுருக்காங்க. குமரனை பேச சொன்னதே வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. நிவீனும் வந்து விஜயும் சேர்ந்து அட பாவீங்களா இந்த அளவு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி இப்போ குமரன் எங்கே அப்படின்னோடனே ராகவ் தான் அவனோட கஸ்டடியில் எடுத்து வச்சுருக்கான். நீங்கள் அங்கே போனாலும் காப்பாற்ற முடியாது, அவரை கூட்டின்னு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவங்க நிறைய ரவுடிஸ் இருக்காங்க, அந்த ரவுடிஸை மீறி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை நீ கூட சேர்ந்து செய்வேன், நீ காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. இவங்களை பத்திரமா வச்சுருங்க, எக்காரணம் கூட இவங்க வெளியவே வரக்கூடாது, கவனமாக இவங்களை பிடிச்சு வச்சுருங்க, எப்படியாவது நாங்கள் போய் குமரனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறோன்னொன்னே கங்கா அழறாங்க. ஐயோ பாவம் அவர் என்ன நிலமையில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுவார் விஜய், நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார் போய் சொல்லி நீ கூட்டின்னு போகணும்னு நினச்சியா, உன் அம்மாக்கும் உன் தங்கச்சிக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் உண்மையை சொல்கிறேன் போதுமா வாங்க அப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் கிருஷ்ணா. அடுத்து வந்து அந்த இடத்துக்கு இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே உள்ளே நீங்கள் நுழையவே முடியாது, அவ்வளோ வந்து செக்யூரிட்டி இருக்குது, அவ்வளோ பேர் வந்து ரவுடிஸ் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னோடனே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ ரவுடிஸ் நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் வந்து விஜய் வந்து உள்ளே போகிறாங்க. பொறுமையாக போயிட்டு அவரை கட்டி போட்டு உள்ளவே வந்து அந்த கார்லேயே கட்டி போட்டு போகிறாங்க. எக்காரணம் கூட இங்கேருந்து தப்பிக்க நினச்ச அதுக்கப்புறம் நடக்கிறது வேறு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போனோன்னே வந்து நிறைய ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒருத்தராக வந்து அடிச்சுட்டு வந்து உள்ளே போகிறாங்க. போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க, போலீஸ் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா ரவுடிஸும் அடிச்சிட்டோன்னா கரெக்டாக வந்து விஜயை பிடிச்சிடுறாங்க, நிவீனையும் பிடிச்சிடுறாங்க. ரவுடிஸ் எல்லாருமே வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு நல்லா தெரியும், ஓ குட்டு வெளிப்பட்டுதா அதான் வந்திருக்கீங்களா, சரி ஓகே ஓகே ஏற்கனவே ஒருத்தன் போகிற மாதிரி இருக்கான், சேர்த்து 3 பேரையும் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு பசுபதி வராரு. ஓ நீங்களா அப்படி சொல்லிட்டு பசுபதி வந்து இருங்கடா உங்களுக்கு இன்னைக்கு இங்கே தான்டா உங்களுக்கு எல்லாமே, நானும் போடா போதுன்னு பார்த்தா ஓவராக இங்கேயே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அங்கேயும் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தள்ளி விட்டு ஃபைட் பண்ணுறாரு, நிவீனும் ஃபைட் பண்ணுறாரு. அடுத்து வந்து ராகவையும் வந்து அந்த பசுபதியை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்து இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து எங்கடா வச்சுருக்கீங்க சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ சொல்லலை உன் புள்ள இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பிடிக்கிறாங்க. பசுபதி வந்து இந்த மாதிரி குமரனை வந்து இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிடுறாரு. குமரனை வந்து போய் பார்த்துட்டு அப்படியே வந்து காப்பாற்றுறாங்க. அடுத்து குமரன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும் குமரனை, என்னாச்சு பிரதர் உங்களுக்கு அப்படின்னோடனே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே சேர்ந்து குமரனை காப்பாற்றி கூட்டின்னு வராங்க. கரெக்டாக போலீஸ் வந்துடுது. போலீஸ்கிட்ட வந்து பசுபதியும் அவங்க பையன் ராகவையும் வந்து விஜய் வந்து ஒப்படைக்கிறாரு. முதல்ல இவங்களை உள்ளே தள்ளுங்க சார், வெளியே வராத அளவுக்கு உள்ளே தள்ளுங்க சார், எவ்வளோ கேஸ் இருக்குமோ அவ்வளோ கேஸ் இவங்க மேலே போடுங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் விலாவரியாக கொடுக்குறோம் சார், இவங்க பண்ண வேலை கொஞ்சம் நிச்சயம் கிடையாது, இவங்களை அப்படியே விட்டு தாழ்த்த இந்த அளவு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா நான் அப்படியே அடங்கிடுவேன்னு கிடைச்சியா, அந்த காவேரி குடும்பம் நிம்மதியாக வாழவே விட மாட்டேன், உன்ன பிரச்சனையோடு வரும், அதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாரு விஜய்.